ஹலோ பசங்களா, வெலாசிட்டிஸில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் தேர்மல் வெலாசிட்டியும் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 12th போர்ஷன்லையும் தேர்மல் வெலாசிட்டி 11thலையும் வந்திருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில கனெக்டிவிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி கனெக்டிவிட்டி இருந்தால் கம்பேரிட்டிவ் ஃபேக்டர்ஸும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதில் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கா? அப்போ இந்த செஷன் உங்களுக்கானது தான். நான் உங்கள் நிவேதா மேம் ஃப்ரம் Xylem State தமிழ். செஷனுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கான டைட்டில் என்ன? கம்பேரிசன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் தேர்மல் வெலாசிட்டி. ஓகே, நம்மளுடைய Xylem பார்த்தீங்கன்னா வெறும் யூடியூப்பில் மட்டும் இல்லை, வி ஆர் ஆல்சோ ஆன் த வாட்ஸ்அப் சேனல். உங்களுக்கு அப்டேட்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வி ஆர் ஆல்சோ ஆன் டெலிகிராம், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க, அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டடாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை 500க்கு மேலே மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு அவங்க ஃப்யூச்சர் ட்ரீமை பார்த்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் ட்ரீமை பார்த்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவங்க எல்லாத்துக்கும் விஷஸ் சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கும் விஷஸ் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம Xylem டீமுக்கு, நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் தியர் ஃபியூச்சர்ஸ். ஓகே மேம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நான் 12th போர்ஷனில் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் தேர்மல் வெலாசிட்டிக்கும் எனக்கு ரிலேஷன் தெரியலை. ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா த ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு கண்டக்டரை பற்றி தான் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஓகே, கண்டக்டரில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரல் டேர்ம்ஸை நம்ம எடுத்து இங்கனக்குள்ளே டினோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டரில் மேக்ஸிமம் எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. ஆமாம், கண்டக்டரில் வேறு யார் இருப்பா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தானே இருப்பாங்க. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன டைரக்ஷனில் போவாங்க? அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே நமக்கு ரேண்டம் டைரக்ஷனில் தான் போவாங்க. அப்படி ரேண்டம் டைரக்ஷனில் போகிற ஃப்ரீ எலக்ட்ரான் ரெண்டு ஃபோர்ஸை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். என்னென்ன ஃபோர்ஸ்னு சொல்லட்டுமா? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், தட் இஸ் F is equal to ma. ரெண்டாவது ஒன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், தட் இஸ் F is equal to QE. Qங்கிறது என்ன? நமக்கு சார்ஜ். அப்போது F is equal to E into E. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். LHS ஈக்குவலாக இருந்தால் RHS ஈக்குவல் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ MA is equal to E into E. ஈங்கிறது எலக்ட்ரான், ஸோ அதோட மைனஸ் சார்ஜ் சிம்பலை இங்கனக்குள்ளே போட்டுக்கலாம். நவ் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E கேபிட்டல் E டிவைடட் பை M. இதுதான் ஆக்சிலரேஷனுக்கான வேல்யூ. இந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த கனெக்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மேம், இந்த கனெக்ஷன் எப்படி வந்தது? இந்த கனெக்ஷன் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஸோ இது ஜென்ரல். இந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்க்கணும்ல. அப்போது இந்த வெலாசிட்டியை நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VDனும் இந்த டைமை நான் ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதில் மியூங்கிற ஒரு மொபிலிட்டியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தட் மொபிலிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு E tau divided by M. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன கான்செப்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி, அதுவும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஒரு எலக்ட்ரான் மேலே நான் அப்ளை பண்ணுறேன். எலக்ட்ரான் மேலே நான் எதுக்கு அப்ளை பண்ணணும்? டெரிவேஷன்ஸ் ஆர் ஓகே. எலக்ட்ரான் மேலே ஏன் அப்ளை பண்ணணும்? எலக்ட்ரான் மேலே ஏன் அப்ளை பண்ணணும்னா, இதுதான் என்னோட கண்டக்டர். இந்த கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரான் ரேண்டம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ரேண்டம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 0 ஆயிரும். அவங்கள ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லி பர்டிகுலர் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான டெரிவேஷனும் தெரிஞ்சிருச்சு. அப்போ தேர்மல் வெலாசிட்டினா பார்த்துக்கலாமா? தேர்மல் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரேண்டம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க எது மூலியமாக ரேண்டம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ரூம் டெம்பரேச்சர். அந்த ரூம் டெம்பரேச்சரை எடுத்துட்டு அந்த எலக்ட்ரான் ரேண்டம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறத நான் என்ன டேர்ம்ஸில் கொண்டு வருவேன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜிங்கிற டேர்ம்ஸில் கொண்டு வருவேன்.
அப்போது என்னுடைய எலக்ட்ரான்ஸ் கண்டக்டரில் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் அப் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹீட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, அதை தான் நான் என்ன சொல்கிறேன், தெர்மல் வெலாசிட்டி. தெர்மல் எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரான்ஸை மூவ் அப் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அதை தெர்மல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா வயரை கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் போட்டு அதில் கரண்ட் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ ரூம் டெம்பரேச்சர்னால் ஒர்க் ஆகிறது நமக்கு தெர்மல் வெலாசிட்டியாகவும், நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கரண்ட் கனெக்ஷனுக்காக ட்ரை பண்ணி ஸ்விட்ச் போட்டு நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறது ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கான்செப்ட்ஸ்லையும் நம்ம தள்ளி வச்சிடலாம். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது, என்னன்னு கவனிங்க. இந்த தெர்மல் வெலாசிட்டியும் சரி ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் சரி எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுல தான் கான்ஷியஸாக இருக்காங்க. அதுலேயும் இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எலக்ட்ரானை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் அப் பண்ண வைக்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது. ஆனால் இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வேல்யூ பாருங்கள் 10⁻⁻⁴ ரொம்ப 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 கம்மி. ஆனால் இந்த தெர்மல் வெலாசிட்டி வேல்யூ பாருங்கள் 10⁵ மீட்டர்/செகண்ட், ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஓகே, எதனால் அதிகமாக இருக்குது தெரியுமா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இவங்களுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னாவே அது எதனால் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். முதல் விஷயம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இருக்காது, 2 எலக்ட்ரானுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியும் ஒர்க் ஆகும். எலக்ட்ரானுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துற போது, மிஞ்சி மிஞ்சி போனால் ரொம்ப ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தானே இருக்க போகுது. ஸோ அந்த கம்மியான டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்னால் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் தானே. அப்போ வெலாசிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ புரிஞ்சிருச்சா ஃபஸ்ட்டு கான்செப்ட் நான் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ கம்மியாக சொன்னேன்னு? அதே மாதிரி பாருங்கள், இங்கனக்குள்ள தெர்மல் வெலாசிட்டி. எலக்ட்ரான் நீ எப்படி வேணாலும் போய்க்கோ, நீ ரேண்டம் டைரக்ஷனில் போறியா, எப்படி வேணும்னாலும் எனக்கு போய்க்கோ, ஆனால் ரூம் டெம்பரேச்சரை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ரூம் டெம்பரேச்சரை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணும்போது எலக்ட்ரான் கண்ணா பின்னான்னு எல்லா டைரக்ஷன்லேயும் போகிறான், ஒரே டைரக்ஷனில் போல. அப்போது அவனால் கரண்ட்டை அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. அதுவும் கண்டக்டரில் கரண்ட்டு 0 ஆகிடுது. ஸ்மால் மேக்னிடியூட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு நம்ம கொடுக்கறது ஸ்மால் மேக்னிடியூட் 10⁻⁻⁴. இவங்களுக்கு நம்ம கொடுக்கறது லார்ஜ் மேக்னிடியூட். இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கொடுக்கறனால நமக்கு கிடைக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், தெர்மல் வெலாசிட்டி கொடுக்கறனால நமக்கு கிடைக்கிறது டெம்பரேச்சர். முதல் விஷயம், இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஆனால் தெர்மல் வெலாசிட்டினால் கரண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் டைரக்ஷனில் போகிறனால அங்கே ஃபீல்டு 0 ஆகிடுது. இந்த 10⁵ எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 12mv² = 3/2 kT. எனர்ஜி கன்சர்வேஷன் தியரம், எலக்ட்ரானுடைய கைனட்டிக் எனர்ஜியும் தெர்மல் எனர்ஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல் ஆகும்போது தான் இந்த வேல்யூ உங்களுக்கு ப்ரொசீட் ஆகுது. அப்போது இந்த வேல்யூவை ரூம் டெம்பரேச்சரில் எனக்கு தெர்மல் வெலாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன சொல்லுது? எப்பா டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான், எலக்ட்ரானை இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறது தான் என் வேலை, அவன் ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணால் போதும், இப்படி ஜிக்ஸாக்குன்னெலாம் எனக்கு ட்ராவல் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கேருந்து இங்கனக்குள்ளே எனக்கு ட்ராவல் பண்ணால் போதும். அப்போ டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மிங்கும் போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ் ஃபேக்டரில் ஒருத்தர் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கறதுக்குனே ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் ஒர்க் பண்ணாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்க முடியல, 0 ஆகிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. பசங்களா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரியுதா? இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு எலக்ட்ரானோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், எலக்ட்ரான் போகிறதுக்கு வெலாசிட்டி நான் சொல்லிட்டேன், எலக்ட்ரான் ஒரு வெலாசிட்டியில் ஓடும் இல்லையா, அந்த வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின், நம்ம யூடியூப்பில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. We are also on Instagram, Facebook and Telegram. And நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், Xylem ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை 500க்கு மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ட்ரீம் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கான ஒர்க்கையும் சேர்த்து பண்ணணும். ஸோ நம்ம இந்த கிளாஸ் 12ஓட போர்டு எக்ஸாமை கிராக் பண்ணுறோம், அதுவும் லெட்ஸ் கிராக் டுகெதர். Thank you so much for the wonderful session. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.